இது முதலாவது துலா. ரைட். இதுல வாரது பிள்ளைகள் 10 கிராம், இதுல வாரது 500 கிராம், இதுல வாரது 100 கிராம். இந்த நிறைத்தட்டுல பொருள் வைக்க முந்தி முதலாவது என்ன செய்யணும்டா, இவரெல்லாம் சைபரை கொண்டு வரணும், இவரெல்லாம் சைபரை கொண்டு வரணும், இவரெல்லாம் சைபரை கொண்டு வந்தது பிறகு அங்கால பிள்ளைகள் 0 செட்டிங் செஞ்சு கொள்ளணும். 0ல இருக்கானதை செக் பண்ணி கொள்ளணும். பூச்சிய குறியும் பூச்சிய காட்டியும் பொருந்துதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைண்டா பூச்சிய திருத்தத்திற்காக நாங்க பயன்படுத்துவோம் பிள்ளைகள் இந்த திரிகை. இந்த பூச்சிய திருத்தத்திற்காக பயன்படுற திரிகையை நாங்க பயன்படுத்தி கொள்ளணும். பயன்படுத்தி இவரை நாங்க 0 செட்டிங் பூச்சிய திருத்தத்தை நாங்க மேற்கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் நாங்க இவரில் பொருளை ஏற்றணும். இந்த இருக்குது பூச்சிய குறி, இந்த இருக்குது பூச்சிய காட்டி. இவங்க 2 பேரும் சரியா நேருக்கு வரணும். பார்ட் 3 அண்ணா எழுத்தெல்லாம் அழகான எழுத்து பாத்தீங்கன்னே. கொரோனா காலத்துல செஞ்சது. நுணுக்கு காட்டியில நாங்க கண் எங்க வைக்கிறோமோ அந்த பகுதியை சொல்றது பிள்ளைகள் கண் வில்லை அல்லது பிள்ளைகள் பார்வை துண்டுன்னு சொல்லுவோம். பார்வை துண்டு. இதுக்குள்ள நீர்க்குமிழ் இருக்கும், இந்த நீர்க்குமிழ் இருக்குது, இந்த விட்டத்தை காணப்படும். இதுக்குள்ள இருக்கும் பிள்ளைகள் ஒரு கிராஸ் வயர் ஒன்று இருக்கு, குறுக்கு கம்பி ஒன்று இருக்கு. இதுக்குள்ள தென்படும் பிள்ளைகள் குறுக்கு கம்பி ஒன்று இருக்கு. இதைத்தான் சொல்றது கிராஸ் வயர்னு சொல்லி. நல்லா தெளிவா விளைவிக்கணுங்க, மறக்க மாட்டிச்சு. கிராஸ் வயர் ஒன்று இருக்கு. இப்ப நீங்க இதுக்குள்ள பார்க்க போறீங்க பிள்ளைகள். பார்க்கிற நேரம் அங்கால முதலாவது விளங்கணும் கிராஸ் வயர் தான். அதை பத்தி பிறகு பேசுறேன். இங்கால நாங்க பொருளை வைக்க போறோம். அப்ப இங்கால இருக்கிறது பொருள். அப்ப பொருள் இருக்கிற பகுதியில இருக்கிறது பிள்ளைகள் பொருளி அல்லது பொருள் வில்லை. அப்ப அங்கால பக்கம் தான் பொருளை வைக்க போறோம். ஆகவே அங்கால பக்கத்துல நாங்க இருக்கிற பகுதி இங்க இருக்க சொல்லுவோம் பிள்ளைகள் பொருளி என்று சொல்லுவோம். பொருளி அல்லது பொருள் வில்லைன்னு சொல்லுவோம். நகரம் நுணுக்கு காட்டியில இருக்கிறது பிள்ளைகள் வேணியர் தான். நல்ல விடை கொடுங்க. நகரம் நுணுக்கு காட்டியில பிள்ளைகள் அங்க இருக்கிற அளவிடைகள் வேணியர். இந்த தாடைகளையும் இருக்கா. புதுசா வந்தாக்கள் தாடைன்னு பேசின இந்த முள்ள பிள்ளைகள், இந்த முள்ளத்தான் தாடைன்னு பேசினது. இந்த தாடை எதுவும் இருக்காது, அளவிட இருக்கு. இந்த பிள்ளைகள் பாருங்க இப்படி இருக்கு, நிலை குத்தா இருக்கு. இந்த இருக்கிற வேணியர் அங்க வச்சிருக்கிறார். நல்ல விடை கொடுங்க. இதை கூட உங்களுக்கு தலையில பட்ட மாதிரி சொல்லி தரலாம். ரைட். நகரம் நுணுக்கு காட்டியானது வேணியர் கோட்பாட்டிற்கு அமைய உருவாக்கப்பட்ட கருவியாகும். நல்லா கேட்டுக்க சொல்லி தரது. வேணியர் கோட்பாட்டிற்கு அமைய உருவாக்கப்பட்ட கருவியாகும். இங்கு 2 விதமான வேணியர் காணப்படும். ஒன்று வேணியரானது நிலை குத்தாக காணப்படும். இந்த ஆலமரம் கோணல இருக்காது, தாடைகளும் இருக்காது. அதே மாதிரி பிள்ளைகள் இந்த பாருங்க கீழே கீழே நல்லா பாரு, இந்த இருக்குது. இதுலயும் அப்படி இருக்கும் பிள்ளைகள். இந்த இருக்குது. இதை சொல்றது பிள்ளைகள் கொஞ்சம் கவனி, கொஞ்சம் கவனி. புதுசா வந்தாக்களும் பிடிச்சு கொள்ளு. இதை சொல்றது பிள்ளைகள் இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும். இதை சொல்றது பிள்ளைகள் நிலை குத்து. கவனி போய்ஸ். இது பிரதான அளவிடை, இது வேணியர் அளவிடை. இதை சொல்றது பிள்ளைகள் நிலைக்குத்து பிரதான அளவிடை. நிலைக்குத்தாக இருந்தால் நிலைக்குத்து பிரதான அளவிடை. இது பிள்ளைகள் வேணியர் அளவிடை. நிலைக்குத்து வேணியர் அளவிடை. அப்ப எங்களுக்கு பிள்ளைகள் இது அழகான முறையில் குறிச்சு கொள்ளலாம். இங்கிட்டு நிலைக்குத்து பிரதான அளவிடை. இந்த இருக்கு பிள்ளைகள், இந்த இருக்குது. இதை சொல்லுவோம் பிள்ளைகள் நிலைக்குத்து வேணியர் அளவிடை.